ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சிம்பிளாக அதே நேரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான சுவையில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் எல்லாருமே செஞ்சுருந்தா கூட இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த சாம்பார் சாதத்தை குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காக முடியும், அதே நேரம் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இந்த டம்ளர்ட்டு நான் அந்த அரிசியை நான் அளவு எடுத்துக்கிறேன். இதுட்டு நான் 1.25 டம்ளர் இந்த அரிசி எடுத்துக்கிறேன். இதை குறைஞ்சபட்சம் 7 பேர் இதை சாப்பிட்ற அளவுக்கு இதோட அளவு இருக்கும். நம்ம அளவு முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வைக்கணும். அதனால் நீங்கள் அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் 1.25 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக ஒரு அரை பங்கு தோரம் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு கை, அதாவது சரியா பாதி, ஒன்றுக்கு பாதின்னு வைங்களேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை பங்கு, அப்புறம் அந்த கூட கொஞ்சம் கால் பங்கு வச்சேன்ல, அதனால ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு, எந்த டம்ளர்ட்டு நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்ட்டு நம்ம 6 மடங்கு தண்ணி வைக்கிறோம். கொஞ்சம் சாம்பார் சாதம் கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால 6 பங்கு இதுக்கு சரியா வரும். அந்த அரிசி அந்த பருப்புக்கு சரியா வெந்து வரும். இப்போ அதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க. புளியை லாஸ்ட்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே அரிசி பருப்பு ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதுக்கு காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பல்லாரி, 2 மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, ஒரு 4 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2-3 அவரைக்காய், அதே நேரம் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு 2 கத்தரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், முழு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கட்டி காயத்தை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இவ்வளோதாங்க. இவ்வளவும் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சாதத்தை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அது கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை குக்கரை மூடி போட்டு வேக விட்டுறலாம். விசில் போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 விசில் வரணும். என் குக்கருக்கு 3 போதும். ஒருவேளை உங்கள் குக்கருக்கு தேவையான அளவுக்கு கூடுதலாக குறையலாம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எனக்கு 3 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சரியான பதத்தில் வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அரிசி நல்லா குழஞ்சு வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருக்கேன். வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அது நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியை அடுப்பை பற்றிச்சு விட்டுக்கோங்க. அதை சிம்மில் இருக்கட்டும். அந்த புளி தண்ணி கூட கரெக்டாக 1.25 கப், நம்ம ஏற்கனவே அளந்து ஊற்றின கப்பில் 1.25 கப் இந்த புளி தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு சேர்த்து, புளியோட சேர்த்து, கரைச்ச தண்ணியோட சேர்த்து 1.25 கப் இந்த அரிசி இந்த நம்ம சாதத்தோட ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டுட்டு அந்த அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, அருமையாக வந்திருக்கு. நல்ல சரியான பதத்தில் வந்திருக்கு. சிலவங்க இன்னும் நிறைய குழகுழப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது அப்படி எனக்கு பிடிக்காது. அதனால என் ஸ்டைலில் இதை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நான் இதை தாளிக்கிறேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக காயப்பொடி இதை சேர்த்து நல்லா செவந்து வந்தோடனே நம்ம சாம்பார் சாதத்தில் இதை கொட்டிடலாம். கொட்டி நல்லா திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் சாதம். இந்த நெய்யில் தாளிக்கிறதுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இது வரைக்கும் எண்ணெயில் தாளிச்சிருந்தீங்கன்னா ஒரு முறை நெய்யில் தாளித்து பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சிம்பிளான ஒரு சாம்பார் சாதத்தை என் ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.